சித்தர்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு முதல்ல தேவை குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தெய்வம். இந்த குடும்ப தெய்வம் நமக்கு ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் எந்த பகுதியில் வசிக்கிறோமோ அந்த பகுதியில் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம், அந்த எல்லையை காவல் செய்கின்ற காவல் தெய்வம், இது ஒரு எம்எல்எம் லிங்க். அப்போ இவ்வளோ தெய்வங்களும் சேர்ந்து நமக்கு அருள் பாலித்தால் கூட நம் குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மாவை நல்ல நிலையில் வச்சிருக்கணும். திதி தர்ப்பண காரியங்கள் புண்ணிய காரியங்கள் செய்திருக்கணும். இப்போ சொல்கிறோம் இல்லையா, பெற்றவங்களை அனாத மாதிரி விட்டுட்டு பெற்றவங்களை திரும்பி பார்க்காம கட் அவுட் வைக்கணும் விளம்பரம் பண்ணணுன்றதுக்காக அனாத ஆசிரமத்துக்கு போய் நான் சோறு போட்டேன்னு போஸ்ட் ஓட்டுறதுன்னா அர்த்தம் இல்லைல்ல. அதை போல் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நான் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாமே பண்ண போகிறேன்னு சொல்கிறத விட குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்கள் அவர்களுக்கு தேவையான புண்ணிய காரியங்கள் நம்ம செய்துமான்னு பார்க்கணும். அப்படி செய்யலைன்னா இந்த முன்னோர்களுடைய ஆன்மா அந்த குலதெய்வத்திட்ட கையேந்து நிற்கும்.